ஐயோ என் உருண்டை கரைஞ்சு போச்சு ஆண்டி, என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. அந்த கரைஞ்சு போன தண்ணி கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். வெந்தாதான் சுத்தும், வேகலைன்னா அது சுத்தாது, அது அப்படியே போட்ட இடத்துலையே உட்காந்துருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான உணவுகள். இப்போ இதெல்லாம் அழிஞ்சுண்டு வருது. இதெல்லாம் எங்கள் மாமியார் காலத்து உணவு. டபுள் பாயில் ஆகுது. ஒரு தடவை இங்கே நம்ம குக் பண்ணுறோம், இன்னொரு தடவை இந்த வெந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். அதனால் இதை புனர்பாகம் பண்ணுற மாதிரி இது. அதனால் அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாரதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீர் கொழுக்கட்டை. என்னடா அது பிடி கொழுக்கட்டை கேட்டிருக்கோம், பால் கொழுக்கட்டை கேட்டிருக்கோம், இது என்ன நீர் கொழுக்கட்டைன்னு இந்த மாமி என்னத்தையோ சொல்லின்னு இருக்காளே அப்படின்னு நினைப்பேன். இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஃபுட்டு. இது எப்பெல்லாம் சாப்பிடுவான்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் சாப்பிட்டு வயிறெல்லாம் வெந்து போய் புண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இந்த நீர் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு வயிற்றுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். இது எங்கள் மாமியார் ஆத்து ரெசிபி, தஞ்சாவூர் ஸ்பெஷல். இந்த நீர் கொழுக்கட்டை. நீர் கொழுக்கட்டை தேவையான பொருட்கள்: அரிசி குருணை பச்சரிசி 3 கப், பாசிப்பருப்பு 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், பெருங்காயம் 1 சிட்டிகை, நெய் 1 ஸ்பூன், தண்ணீர் 6 கப், உப்பு தேவையான அளவு. என்ன ப்ரொபோர்ஷனில் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 டம்ளர் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பில் 3 கப்பு இந்த குருணை எடுத்துட்டேன்னா 1 கப் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கணும், 1 கப் தேங்காய் வச்சுக்கணும். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அடுப்பில் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றணும். இந்த பாசிப்பருப்பை போட்டு, வெந்த பாசிப்பருப்பை முதல்ல போடுங்க. போட்டுட்டு அதில் 1க்கு 2 தண்ணி போடும். இப்போ நம்ம 3 குருணை எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 2. அஞ்சு 6 கப் தண்ணி விடணும். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும். இந்த பாசிப்பருப்பு இதில் நல்லா மெல்ட் ஆகி அப்படி கொதிக்கும். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போதும். போட்டுட்டு ஒரு முட்டை நெய். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நமக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு தண்ணி கொதிக்கும். நம்ம 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா, இந்த குருணையை போட்டு கலரணும். உப்பு போட்டுட்டோம், இந்த குருணையை போட்டு கெட்டிப்படுற வரைக்கும் கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கலரினா அது கெட்டிப்பட்டு வரும். இதில் உப்பு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், வெந்த பாசிப்பயிறு போட்டிருக்கோம், 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கோம், நெய் போட்டிருக்கோம். இப்போ இதை கிளறணும். நம்ம இந்த அரிசி குருணையை போட்டு இப்படி கிளறணும். இது டபுள் பாயில் ஆகும். உங்களுக்கு ஒரு தடவை இப்படி கிளறிடுறோம். அடுத்து இங்கே தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆறின பிறகு இதில் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா அந்த உருண்டையெல்லாம் மிதந்து வரும். அந்த மிதந்து வர உருண்டையை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது முதல் தடவை பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டேன்னா, அந்த உருண்டை கரையும். ஐயோ என் உருண்டை கரைஞ்சு போச்சு ஆண்டி, என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. அந்த கரைஞ்சு போன தண்ணி கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதில் தயிரை போட்டு குடிச்சில்னா ரொம்ப தெளிக்கும். ஜாக்கிரதையாக பண்ணுங்கோ. அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க.
இல்லாட்டி கை கால்லாம் சுட்டுருவேன். இப்படி பண்ணினேன்னா அது கெட்டிப்பட்டு வரும் பாருங்க. நல்ல பெரிய நீட்ட கை இருக்கிற கரண்டி எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கோ. கையை காலை சுட்டுன்றாதீங்கோ, நல்லா வெந்து வரும். நன்னா குழிவான பாண்ட்லியா எடுத்து பண்ணுங்கோ. நான் இந்த அடுப்பில் அந்த குழிவு பாண்ட்லி வச்சா சரி வராதுன்னு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறத வச்சுருக்கேன். நீங்கள் குழிவு பாண்ட்லி வச்சுட்டா இவ்வளோ தூரம் தெளிக்காது உங்களுக்கு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி வேணா சாப்பிடலாம். கட்டி இல்லாம இந்த மாதிரி பண்ணணும். இப்ப இந்த பாரி பதம் வந்த பிறகு எடுத்து வச்ச தேங்காயை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆறணும். இது நல்லா ஆறின பிறகுதான் இது ரவுண்டு பண்ண வரும் நமக்கு. கலரி வச்சோம் இல்லையா, அது ஆறின உடனே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பிடிக்கணும். இதை ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதில் ஒரு சிட்டிகை உப்பு போடணும் நம்ம. ஏன்னா அந்த உப்பு, இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா பாயிலிங், அப்படியே பபுள்ஸாக வரும்போது இந்த உருண்டையை அதில் போடணும் நம்ம. இப்படி இதை பாருங்கள், இந்த உருண்டையை இப்படி இதில் போட்டிங்கன்னா முதல்ல கீழே போய் உட்காரும். வெந்த பிறகு அது மேலே உருண்டு, இந்த பாருங்க அந்த இது வருது பாருங்க மேலே, அந்த மாதிரி எல்லாம் உருண்டு மேலே வர வரைக்கும் அதை வேக விடணும். இதுக்கு ஒரு 10 minutes வந்துருச்சு பாருங்க, அந்த மேலே தெரியறதா உங்களுக்கு? அது மாதிரி வரும் எல்லாம். இப்போ இது உட்காந்துருக்கு, அது பாருங்க மேலே வருது. அது மாதிரி எல்லா உருண்டையும் இப்படி போடணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா எல்லாம் சூப்பராக வெந்து மேலே வரும். மேலே வந்தாச்சுன்னா அது வெந்து விடுத்துன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுத்த ஆரம்பிக்கும். வெந்தாதான் சுத்தும், வேகலைன்னா அது சுத்தாது. அது அப்படியே போட்ட இடத்துலையே உட்காந்துருக்கும். ஸோ அது சுத்தின பிறகு அது வெந்து விடுத்துன்னு அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றினீங்கன்னா, தண்ணி கொதிச்ச பிறகுதான் உருண்டைகளை போடணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்காமல் உருண்டை போட்டேன்னா அது கரைஞ்சி போகும். கரைஞ்சி போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த தண்ணியும் குடிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இவ்வளோதான். இது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ட வாய்க்கு, அப்புறம் வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது, வாயெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஏன்னா இதில் இருக்கிறது பாசிப்பருப்பு அண்ட் தேங்காய், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வேணும்னா நீங்கள் மிளகா பச்சடி வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், மோர் ஊற்றி சாப்பிட்லாம், குழம்பு போட்டு சாப்பிட்லாம், எதை வேணால் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி தான் அது உருண்டு வரும். இதை பாருங்க, நல்லா அப்படி ரோல் ஆகுது பாருங்க. இந்த ரோல் ஆயிடுச்சுன்னா அது வெந்துருத்துன்னு அர்த்தம். அதை நம்ம எடுத்துடலாம்.
பார்த்தீங்களா? இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதா? இதான் இது வெந்துடுத்து, அதான் இது ரோலர். இதுக்கும் உள்ளே போட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இதை போட்டிங்கன்னா அப்படியே ரோல் ஆகி வரும். அது அப்படியே ரோல் ஆகிடுச்சுன்னா அது வெந்துடுத்துன்னு அர்த்தம். அவ்வளோதான். 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. அண்ட் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான உணவுகள். இப்போ இதெல்லாம் அழிஞ்சுண்டு வருது. இதெல்லாம் எங்கள் மாமியார் காலத்து உணவு. எங்கள் அம்மா வீட்டில் கூட இதை பண்ண மாட்டாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுவாங்க. எங்கள் மாமியார்கிட்டேருந்து தான் இதை நான் கற்றுண்டேன். இது பேர் நீர் கொழுக்கட்டைன்னு பேர். இது டபுள் பாயில் ஆகுது. ஒரு தடவை இங்கே நம்ம குக் பண்ணுறோம், இன்னொரு தடவை இந்த வெந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். அதனால் இதை புனர்பாகம் பண்ணுற மாதிரி இது. அதனால் அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் எல்லாரும் பண்ணி சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரதா சந்திரசேகர். நீர் கொழுக்கட்டை செய்முறை: பச்சரிசியை நன்கு கழுவி காய வைத்து பிறகு மிக்சியில் குருணை பதத்திற்கு பொடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 கப் பாசிப்பருப்பை நன்கு வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது அடுப்பை பற்ற வைத்து ஒரு பாத்திரத்தை வைக்கவும். அந்த பாத்திரத்தில் 1 கப் பாசிப்பருப்புக்கு 1க்கு 1.5 என்ற அளவில் 6 கப் தண்ணீரை ஊற்றி அதில் வேக வைத்த பாசிப்பருப்பையும் போட்டு நன்கு கிளறி கொதிக்க விடவும். கொதிக்க ஆரம்பிக்கும் முன் 1 சிட்டிகை பெருங்காயம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். நன்கு கொதித்து வந்த பிறகு பொடித்து வைத்துள்ள பச்சரிசி குருணையை அதில் போட்டு கெட்டிப்படும் அளவுக்கு கிளற வேண்டும். நன்கு கெட்டிப்பதம் வந்த பிறகு துருவி வைத்துள்ள 1 கப் தேங்காயை மேற்கொண்டு அதில் சேர்த்து கிளறவும். இப்பொழுது அடுப்பை அணைத்துவிட்டு நன்கு ஆறவிடவும். இதற்கு பிறகு வேறொரு பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் ஊற்றி அதில் 1 சிட்டிகை உப்பு போட்டு சூடாக்கவும். தண்ணீர் சூடாகி கொதிவரும் நேரத்தில் வேக வைத்து ஆற வைக்கப்பட்டுள்ள மாவை உருண்டைகளாக உருட்டி அதில் போட்டு மூடி வைத்து ஒரு 10 நிமிடத்திற்கு வேக விடவும். உருண்டைகள் அனைத்தும் வெந்து மேலே வந்த பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து இப்போது எல்லோருக்கும் பரிமாறலாம்.